வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சார். ம். அதான் புதுசா 2, 3 பேர் அந்த அந்த பிஹெச்டி டாக்டருக்கு வந்து நல்லா புரிய வச்சிருக்கேன். ம். ஆ, அதாவது கம்பம் திருமாறன் வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க ஒரு நல்ல ஒரு அவங்க விஞ்ஞானிங்க, அவங்க சயின்டிஸ்ட், அவங்க ம். சயின்டிஸ்ட் பிளஸ் டாக்டர். அவங்க சொல்ற உலகம் கேட்கும். ம். சயின்டிஸ்ட் சொன்னா உலகம் கேட்கும். சயின்டிஸ்ட் சொன்னா உலகம் கேட்கும். ம். அவ- அவங்க ம். பிஹெச்டி பண்றாங்க. நான் வந்து இந்த இதை நீங்க முறையா கத்துக்குங்க. 12 வருஷம் கத்துக்குங்க. ஒரு 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 வருஷத்துல டாக்டர் ஆயிரலாம். ஒரு வருஷத்துல நம்ம நீர் மருத்துவர் ஆயிரலாம். நீர் மருத்துவர் ம். ஆயிட்டு வெளிநாட்டுக்காரனுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லியிருக்கேன். அதை நானே ஆள் பிடிச்சி ம். தருவேன். வெளிநாட்டுக்காரன்கிட்ட இப்ப நான் பேச ஆரம்பிச்சிருவேன். ம். வெளிநாட்டுக்காரருக்கு நாம வந்து வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, நாம வந்து அவனுடைய சம்பளத்துல ஒரு மாச சம்பளத்தை வாங்கிட்டு சொல்லி கொடுத்துடலாம். ஒரே மாச சம்பளத்துல நோயை குணமாக்கிடலாம். ஆ. வெளிநாட்டுக்காரன் யாரா இருந்தாலும் சரி, குறிப்பா ஐரோப்பா நாடு, அமெரிக்க நாடு, எதை நாடா இருந்தாலும் சரி, ஒரு மாசம் சம்பளங்கிறது அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு மாசம் சம்பளங்கிறது ஒண்ணுமே இல்லை. அந்த ஒரு மாச சம்பளத்தை ஒருத்தர் வாங்கினாவே போதும். ஒரு வருஷத்துக்கு அவன் யாருக்கும் வைத்தியமே பார்க்க தேவையில்லை. யாருக்கும் ஆமா. ஒரே ம். மாச சம்பளம் $10,000 நீங்க வந்துட்டா, நீ 10 வருஷத்துக்கு வைத்தியமே பார்க்க தேவையில்லையே. அப்ப ஆமா. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு போல இலவசமா வைத்தியம் பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு போல ம். இலவசமாவோ அல்லது குறைந்த கட்டணத்தில். இலவசங்கிறது போக முடியாது. ஒரு குறைந்த கட்டணத்தில் சொல்லி கொடுக்கலாம். ம். அதுக்கு தான் இந்த இடம் வாங்கியிருக்கேன். இந்த இடம் நம்ம 1 ஏக்கரை வாங்கியிருக்க மாதிரி இந்த இடம். அதுக்கான சரிங்க சார். காலம், அதற்கான வெளிச்சம் இப்பதான் தொடங்கி இருக்கு. அதுக்கான வெளிச்சம் இப்பதான் தொடங்கி இருக்கு. பார்ப்போம். இவங்க பாப்போம். ஆமா, யாரு இந்த அதான் ஒரு ஆளு நம்மகிட்ட வரட்டும். வெளிநாட்டு ஒரு 2, 3 பேர் வரட்டும். பாப்போம். ம். இப்ப அதுக்குதான் இவங்கள தயார் என் பொண்ணையும் இவங்களையும் தயார் பண்றேன். சரியா? வருவாங்க, வருவாங்க. அப்போ நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு ஒன்று பிஹெச்டி வாங்குறதுக்கு 2, 3 வருஷம் ஆகும். இவங்க பிஹெச்டி வாங்கிட்டாங்க. இது வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல பிஹெச்டி வாங்க, அது வந்து பயோ டெக்னாலஜில பிஹெச்டி வாங்குறது பெரிய விஷயம். ஆ. அதாவது நோய் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கறதெல்லாம் லேப் ரிப்போர்ட்டை வச்சு டாக்டருக்கு கைட் பண்ணுவாங்க. யாருக்கு? மருத்துவர்களே இவன் தான் சொல்லி கொடுப்பாங்க. மருத்துவம் இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் அதுதான் இருக்குன்னு. அந்த டாக்டர் அம்மா சொல்லுதுல, டாக்டர் நோயை குணப்படுத்த முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ம். எந்த டாக்டருமே ம். நோயை குணப்படுத்த முடியாது. அவங்க ம். குடுக்குற மருந்துல ம். பூரா வேஸ்ட் அப்படின்னு இது தெரிஞ்ச பிறகுதான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு. ஆமா. இ- இதுல 2 டாக்டர் இருக்கிறாங்க. நல்லா இது ஏன் இப்ப சார் இந்த கண் கூட அதாவது ம். உங்களுக்கு குறிப்பிட்ட அவங்க ஆ. ஒரு எலும்பு முறிவு அத ம். உடனே ஒரு கால் கட்டு போட்டு அது ம். சரி பண்ணிடுறாங்க. ஆ. சில நோய் அது சில வைத்தியம் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ல முடியாது. ம். இங்கிலீஷ் அலோபதி மருத்துவத்துல ம். ஒரு கால் முறிவு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கட்டு கரெக்ட் போட்டு தான். அது எப்படின்னா சாதாரண கிராமத்துல எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கொங்கர் பாளையம் இருக்குது. எலும்பு முறிவு ம். வைத்தியம் 100 வருஷம் நடந்துட்டு இருக்குது. எத்தனை வருஷமா? 100 வருஷம் அத நடந்துட்டு இருக்கு. நாட்டு வைத்தியம். அதுதான் நா- 10 ரூபா. அதுதான் அழகா கட்டி அழகா நாட்டு வச்சிருவாங்க. வைத்தியத்துல ஒரு கட்டு போட்டு இந்த மூங்கில் வச்சு கட்டி அது ஆமா. எங்க ஊர்ல இருக்கு. அதுதான் அதுவும் இருக்கு. அதுதான் உண்மையான எண்ணெய் வச்சு வைத்தியம். கட்டி அதுதான் உண்மையான வைத்தியம். புரியுதுங்களா? அதுவும் அதுவும் இருக்கு சார். ம். பொதுவா சொல்றேன். ம். அதாவது ம். அலோபதினால ம். இப்பயே நம்மளுக்கு 2 பேர் பித்தப்பை எடுத்திருக்காங்க. ம். 3 பேரு. ம். 3 பேர் போய் ஆபரேஷன் பண்ணி ம். பித்தப்பையில கல்லன்னு எடுத்திருக்காங்க. ஆ. 3 பேருக்கு எடுத்துட்டாங்க. ஆனா அவங்க பூரா 3 பேரும் இப்ப நல்லாவே இருக்காங்க.
நல்லா இருக்கிறாங்க இல்லையா? உள்ள அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். படீர்னு வெடிக்கும். இல்ல, என்னது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நல்லா இருக்கிற தற்செயலா மாரி. அதான் தற்சமயத்துக்கு அந்த வைத்தியம் பண்ணி விடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு தான் பேரு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கல்லீரல் எடுத்துட்டாவே உடம்புல எல்லா கொடூர மாற்றம் நடக்கும். ஏன்னா அது வந்து உள்ளே கல்லீரல் இல்ல, சாப்பிடுகின்ற கல்லீரல் எடுக்கல சார், ஆ, பித்தப்பை. பித்தப்பை தான் சார். பித்தப்பை. பித்தப்பைனா கல்லீரல் இருந்து உற்பத்தி ஆகிறது போய் சேர்ற இடம். புரியுதா? ஆ. கல்லீரல் உற்பத்தி பண்ணுகின்ற பித்தப்பை எதுக்கு தெரியுமா? ஏதாவது அந்த பித்தப்பை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உணவு ம். சாப்பிடும் பொழுது இந்த பித்தப்பையிலிருந்து நீர் சுரந்து அந்த உணவை கரைக்கும். உணவை உணவை செமிக்கக்கூடிய ஆற்றல். கல்லீரல் இருந்து உற்பத்தியாகி அதுல சேமிச்சு வச்சிரும். ஆ. கல்லீரல் உற்பத்தி பண்றது போய் அதுல சேமிச்சு வைக்கும். அது அந்த பித்தப்பை என்பது உள்ளே இறப்பையில் ஏதாவது கனமான உணவு போச்சுன்னா அது சிறுகுடலை பாதிக்க கூடாது. சிறுகுடல் பாதிச்சுன்னா ரொம்ப ஆபத்து. சிறுகுடல் பாதிச்சுன்னா ரொம்ப ஆபத்து. ம். அதுக்கப்புறம் ம். பெருங்குடல், அவன் வெள்ளைக்கார வந்து சிறுகுடல் பத்தி பேசுறான், நம்ம பெருங்குடல் பத்தி பேசுறோம். புரியுதுங்களா? அப்ப அந்த பித்தப்பையை ம். எடுத்துட்டோம்னா இறப்பிக்கு போடக்கூடிய இறப்பிக்கு ஏதாவது உணவு போட்டோன்னா செரிமானமே ஆகாது. ம். செரிமானம் ஆகாம இறப்பை போராடி இந்த கனமான உணவை செரிக்கிறதுக்கான தகுதி, கனமான கொழுப்பு, மாவு, அதிகமான அடர்த்தியான கெட்டியான உணவை சாப்பிட்டு சாதாரண இறப்பை செரிக்க முடியாம கணை நீரையும் பித்து நீரையும் கேட்கும். கணை நீரையும் பித்து நீரையும் கேட்கும். ம். ஆமா. ஆ. இல்லைன்னா விஷமாவே கீழே தள்ளிடும். விஷமாவே இது நல்லா முடியாது கீழே தள்ளி போச்சுன்னா அப்படியே செமிக்காம கீழே போயிரும். அப்படின்னு அழுகி போயிடும். அழுகி போய் உடம்புல மினு 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 ஆயிரும். அழுகி போய் உடம்பு மினு மினு நாத்தமா மாறிடும். பாக்குறதுக்கு முழு முழுன்னு இருப்பான். உள்ள அழுகி பிணமா இருப்பான். டெட் பாடி அதிகமாயிரும். என்னது டெட் பாடி? ம். ஒரு இறைச்சியை அறுத்து வெயில்ல காய வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சுக்கு மாதிரி ஆயிரும். 100 வருஷத்துக்கு கெட்டு போகாது. என்னது? உப்பு கண்டா போடுறோம். ஆமா. நீங்க வெயில்ல மீனெல்லாம் என்ன பண்றாங்க? மீன் அப்படியே மணல்ல காய வைக்கிறாங்க. ஒரு 10 நாள் ஆமா. காஞ்சுன்னா எலும்பாட்ட மாறிடுது. அப்படியே டப்பால போட்டு வச்சுக்க ஒன்றும் ஆகிறது இல்லை. சரியா? அதான் கருவாடு. ஆமா. சரி. அதுல வந்து காற்றோட்டம் இருக்கணும். ஆக்சிஜன் படணும். ஆக்சிஜன் படணும், நைட்ரஜன் படணும், சூரிய ஒளி படணும், அப்புறம் ஆர்கான்கிற மந்தவாயு படணும், கார்பன் படணும், சூரிய ஒளி படணும். இப்படி படுகின்ற பொழுது அது வந்து காய்ந்த பொருளாக சுக்காக மாறி எதிர்காலத்தில் தேவைன்னு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி தான் மருந்து மாத்திரையில வெயில்ல காய வச்சு சேகரிச்சு சுக்கும் அப்படித்தான். இஞ்சியை வேக வச்சு, இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சியை சுண்ணாம்பூத்தி வேக வச்சு அப்புறம் வந்து வெயில்ல காய வச்சிருவாங்க. காயில வச்சுட்டா அது சுக்கா மாறிடும். இஞ்சிதான் சுக்கா மாறும். இஞ்சிதான் சுக்கு. ஆமா. ஆமா. அதுதான் சிறந்த மருந்துங்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்த உணவு சாப்பிட்றோம் இல்லை, இந்த இறைச்சி சாப்பிடும் பொழுது வெளியே இருக்கிற வெப்பத்தை காட்டிலும் வயிற்றுக்குள்ள இருக்கிற வெப்பம் அதிகமா இருக்கும். வயிற்றுக்குள்ள இருக்கிற வெப்பம் உள்ள ஹீட் அதிகமா இருக்கும். ரெண்டாவது, இந்த வயிற்றுக்குள்ள காற்றோட்டம் கிடையாது. வயிற்றுக்குள்ள சூரிய வெளிச்சம் கிடையாது. வயிற்றுக்குள்ள ஆக்சிஜன் கிடையாது. இறப்பைக்குள்ள ஆக்சிஜன் கிடையாது. இறப்பைக்குள்ள இருட்டாதான் இருக்கும். இறப்பைக்குள்ள வந்து காற்றோட்டம் கிடையாது. இது உள்ள போனே அழுகி அப்படியே பொங்க ஆரம்பிக்கும். அழுகி பிணமா மாறும். நீங்க இறைச்சி இருக்கு இல்லையா, இறைச்சியை வெயில்ல காய வச்சுன்னா உப்பு கண்டமா மாறிடுறது. நீங்க அதை இன்னைக்கா ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். ஆனா அதே இறைச்சிய தப்பால போட்டு மூடி வச்சுட்டு 2 நாள் கழிச்சு பாருங்க, என்ன ஆகும் தெரியுமா? புழுவா இருக்கும். கொடூர விஷம். அப்படியே திறந்தீங்கன்னா ஆளு செத்தே போயிருவீங்க. ஆளே புழுவா மாறிடும். அப்ப அதைத்தான் நீங்க திங்கிறீங்க. சரி, அதே டப்பாவில் இருக்கிற தூக்கி வெயில 2 நாள் காய வச்சு பாருங்க, சுக்கு மாதிரி மாறிடு. எந்த கிருமி அங்க இருக்காது. எந்த கிருமி எல்லாம் போயிடும். அது உப்பு கட்டம். சரி. அப்ப அந்த சூரிய வெளிச்சமும் ஆக்சிஜனும் மேல படணும். சூரிய வெளிச்சம் படணும், காற்றோட்டம் படணும். காத்துல 4 காத்து இருக்குது. கார்பன் நைட்ரஜன் ஒரு காத்து இருக்குது. அதுதான் மேல படும். அதுவே பதப்படுத்தும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தி பதப்படுத்தும். அதுக்கப்புறம் ஆர்கான் இருக்குது, அதுக்கப்புறம் கார்பன் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அந்த இறைச்சி மேல பட்டுட்டே இருக்கணும். சூரிய வெளிச்சம் பட்டுட்டே இருக்கணும். பட்டுட்டே இருந்ததுன்னா அது மருந்தா மாறுது. அது இறைச்சியோ, அது சைவமோ அசைவமோ எதுவா இருக்கட்டும், அதுக்கு பேரு பதப்படுத்தல். அது நல்லதா கெட்டதாங்கிறது அப்புறம் போலாம். அது சுக்க காய வச்சா நல்லதா கெட்டதா அப்புறம் போலாம். முதல் பதப்படுத்திட்டா அது பதப்படுத்தப்பட்டு பொருளா மாறும். அது எப்ப வேணாலும் சாப்பிடலாம். அது அசைவமா இருந்தாலும் சாப்பிடலாம், சைவமா இருந்தாலும் சாப்பிடலாம். ஆனால்
வயிற்றுக்குள்ள போகும் பொழுது அது பிணமாக மாறுதுன்னு புரிஞ்சுக்குங்க. என்னது? ஆமா. ம். ஏன்னா வயிற்றுக்குள்ள என்ன கிடையாது. இப்ப முக்கியமானது இப்ப இன்னைக்கு பதப்படுத்துறதுக்கு வெயில் வெயில் இல்ல. இப்ப 2 பேரு 10,000 ரூபாய் கட்டி சேர்ந்துருக்கிறாங்க. ம். அவங்களுக்கு நாளையில இருந்து வகுப்பு நம்ம குழுவுல சேர்த்த போறேன். குழு அது இந்த டாக்டர் அம்மாவும் நாகராஜும். ஆமா, நாகராஜ். அடுத்தது இன்னொருத்தர் சேர்ந்திருக்காங்க. பேர் வந்து பரமேஸ்வரன். நாளைக்கு சேர அவங்களுக்கு வந்து கீழே 32வது ஜாயிண்ட் முதுகுந்தண்டு இருக்கு இல்லையா, முதுகுந்தண்டு கீழே அந்த L4 L5 L6ன்னு சொல்லுவாங்கல்ல, கீழே முதுகுந்தண்டு கீழே அந்த இடத்துல அந்த லாஸ்ட் எலும்பு அது பூரா கடுமையா அயசிட்டா மாதிரி குமிய முடியல, நிமிர முடியல. வயசு 50. சரியா? அவங்க நாளைக்கு சேரப்ப இன்னொருத்தர் வயசு 80. அவர் கடுமையான சக்கரை நோயாளி. இதே மாதிரி நம்ம திருவாளர் நாகராஜ் கடுமையான உங்களை மாதிரி தான் கடுமையான சக்கரை நோய். வெளிக்கு போறதே இல்லை. ஆமா, வெளிக்கும் போறது இல்லை. கடுமையான சக்கரை நோய். வயசு 80. அவங்க நாளைக்கு நம்ம குழுவுல இப்ப வந்து ஆலோசனை மட்டும் 2 நாள் 3 நாள் ஆலோசனை கட்டணம் சொல்லியாச்சு. அந்த நான் இந்த குறைந்த கட்டணத்தை மட்டும் கட்டுங்க. மிக குறைந்த கட்டணம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 100 வருஷத்துக்கு நோய் வராது. நல்லா போனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு வேணா கொடுக்கலான்ட்ட. நல்லா போனதுக்கு அப்புறம் அதாவது முதல் ஆரம்பத்தில் இப்ப 10,000 ரூபாய். ஆமா, நல்லா போனதுக்கு அப்புறம் எவ்வளவு வேணா கொடுக்கலாம். எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இந்த நம்பிக்கை வர்றதுக்குதான் இந்த மருத்துவம். புரியுதா? நம்பிக்கை வர்றதுக்குதான் மருத்துவம். நீங்க இந்த 3 நாள் வெளிக்கே போறது இல்லைங்க. அதெல்லாம் 2 நாள்ல 3 நாள் வெளிக்கு போக ஆரம்பிச்சு நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் எல்லா வீடியோவும் உங்களுக்கு அனுப்பிச்சு நீங்க பேசுறது, நான் பேசுறது. இப்ப காலையில இருந்து கிட்டத்தட்ட 8 பேர் பேசியிருக்காங்க. 6 பேர் பேசுறாங்க. அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. அதெல்லாம் படிச்சுட்டு ராத்திரி 11. இப்ப நம்மளா பேசுனதா இந்த பேஷண்டா பேசுனதா? இப்ப புதுசா காலையில இருந்து 3 பேர்த்திட்டு பேசியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதெல்லாம் நீங்க பேஷண்டுகள் பேசுனது போல ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாம என்ன பேசுறோமோ, நாம பேசுறது தனி, இங்க தனிப்பட்ட புதுசா வர்றது தனி. அவங்களுக்கு என்ன சொல்றீங்கிறத நீங்க பாத்துக்கங்க. ஏன்னா எல்லாருமே 70 வயதுக்கு மேல எல்லாம் கடும் நோயாளிகள், வாத நோயாளிகள். நோயினா அப்புறம் அதான் சொல்லிட்டேன். நோயினா அது நாம தான் சொல்றோம். நோயும் ஒன்றே பயிற்சியும் ஒன்றேங்கிறோம். சரியா? இப்போ இதுதான் விஷயமே. இது அவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பெயின், அந்த அது பேர் ரொமேட்டிக்னு சொல்லுவாங்க. காலில் வந்தா ஆர்த்தட்டிம்பான், இங்க வந்தா ரொமேட்டிக்பாங்க. ஒவ்வொரு இடத்துல மாறிட்டே போறோம். 2வது வந்து அந்த முதுகந்தண்டு 32 33 இதெல்லாம் 33 எலும்பு அந்த வட்டமா அப்படியே வளையல் மாதிரி இருக்கும். அதுலதான் கீழே அந்த வால் கிட்ட வந்து நிக்கிறது. அதான் கீழே இடுப்பு கீழே, அதுதான் கடைசி எலும்பு. அது 33 அதான் வால் எலும்புமாங்க. அந்த வால் முளைச்சி தேஞ்சு போன எலும்பு அந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கும். அதுக்குள்ள அது வரைக்கும் நரம்பு மண்டலம் போகும். குமிஞ்சு நிமிந்தாங்கன்னா சுரீர்னு மண்டையில் அடிக்கும். அரை மணி நேரம் உட்கார முடியாது. அரை மணி நேரம் உட்கார முடியாது. அப்ப எப்படி கோவம்? அரை மணி நேரம் உட்கார முடியும். அரை மணி நேரம் கூட அந்த மாதிரி உட்கார முடியாது. இப்படித்தான் 100க்கு 100 பேர் இருக்கானுங்க. இப்ப அவங்களே சரி பண்ணி ஆகணும். இதெல்லாம் விஷயம் இருக்கு. சரி, விஷயத்துக்கு வந்து நம்ம ஆளே வரலன்னு இருந்தோம். இன்னைக்கு என்ன சொல்லு வருவாங்க, நீங்க வந்து நல்ல மனசோட இருக்கிறதுனால வருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆள் 2 ஆள் வர்றாங்கல்ல. அது போதும். சரி, அது போது. நீங்க சொல்றது நடக்குது. ஒருத்தர் ஆராய்ச்சி நமக்கு வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் கிடைச்சிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? ஆமா, இந்த டாக்டர் அம்மா. இந்த டாக்டர் அம்மாங்கிறது 2 டாக்டர் இருக்கிறாங்க. ஒண்ணு விஞ்ஞானியும் டாக்டர் தான் சொல்லுவாங்க. மருந்து கொடுத்து ஏமாத்துறான் பாருங்க, அவனையும் டாக்டர் தான் சொல்லுவாங்க. இந்த மருந்து கொடுக்குறோம் வியாபாரி, அவங்க ஆராய்ச்சியாளரா இருந்தங்காட்டி தான் தன்னுடைய நோய்க்கே மருந்து இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. தன்னோட நோய்க்கே மருந்து இல்லைன்னு. ஆமா, அந்த 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 பொண்ணு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ரேங்க்ங்க. அலோபதியில மருந்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அலோபதியில மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு அலோபதி ஆராய்ச்சி பண்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாங்க. புரியுதா? ஆமா. அப்ப விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப உங்ககிட்ட வர்ற ஆளுகளை எப்படி என்னையவே எடுத்துக்கோங்க. நீங்க தான் முதல் சான்று. நான் என்னென்ன அனுபவப்பட்டிருக்கேன் பாருங்க. ஒரு மூக்கு தொண்டை காது சைனஸ், அவர்கிட்ட வைத்தியம் பார்த்து கடைசியில் அந்த டாக்டர் அவருக்கே சைனஸ், அவருக்கே அவர் சரி பண்ண முடியாத ஒரு ஆள். சரி, கடைசியில் அந்த ஆள் ஹார்ட் பேஷண்ட் ஆகி இறந்துட்டாரு அந்த டாக்டர்.
அதே டாக்டர் தொண்டை மூக்கு காது மூக்கு தொண்டை மூக்கு காது மூக்கு தொண்டைன்னு சொல்லுவாங்க. காது மூக்கு இஎன்டி. இஎன்டி அவரு சைனஸ் ப்ராப்ளம் வந்து இன்னொரு இஎன்டி போய் ஆபரேஷன் பண்ணாரு. அது காது மூக்கு தொண்டை. ரைட். அத இஎன்டி ஆமா ஸ்பெஷலிஸ்ட். ஆமா காது மூக்கு தொண்டை. ஆமா. ம் அவரு நமக்கு அவருக்கே சைனஸ் ப்ராப்ளம். ம் 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 அவர் போய் இன்னொரு டாக்டர்கிட்ட ஆபரேஷன் பண்றாரு. ஆ, இன்னொரு காது கொடுமை. இது எங்க போய் சொல்றது? எங்க ஒண்ணும் போய் புரியல. சொல்றது? எங்க போய் ஆமா சொல்றது? வாத்தியாரு அப்ப இது வரைக்கும் வாத்தியார் சொல்றதுல பொய்யே போச்சு. கணக்கு வாத்தியாரு சந்தேகம் வந்து, ஏய் நீயே கணக்கு வாத்தியாரு, பையனுக்கே நீ பாடம் சொல்லி கொடுக்குற, உனக்கே கூட்டல் கணக்கு கணக்கு தெரியாம நீ போய் இன்னொரு வாத்தியிட்ட போய் கணக்கு கேட்டீங்கன்னா அவன் எப்படி யார்கிட்ட போய் கேட்பான்? அப்ப யாருக்கும் கணக்கு அதான் போட சார். தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க. அப்புறம் 25 வருஷமா ஹோமியோபதி, ஆ 30 வருஷமா ஹோமியோபதி. ம் அதுலயும் டெய்லி மருந்து தின்னதே பாக்கி. ஆ இந்த இங்கிலீஷே நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி ஹோமியோபதிக்கு மாறுறேன். ஆ ஆ ஆ. அதுலயும் டெய்லி போய் வாரம் மருந்து வாங்கிட்டு வர சாப்பிட ம் இப்படியே வந்து எப்படியோ போச்சு. ஆஹ் ஆ இப்ப நான் ஹலோ கடைசியில ம் அந்த ஹோமியோபதி மருந்து இருக்கும்போதுதான் அந்த சுகர் வந்து ஆ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதுதான் இப்ப இந்த சுகர் வந்து ம் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 10.2 HbA1c. சரி சரி சரி. அதுக்கு அடுத்துதான் நம்ம உங்ககிட்ட அந்த மச்சு பணியாரம் மூச்சு வாங்கினது அப்படியே உங்ககிட்ட வந்து ம் ஆஹ் அதே பழனிவேல் மாதிரி பழனிவேல் எல்லா ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா கம்பு ஐயா கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்கங்க. அதான் அதான் ஓகேங்க. அதான் பஸ் போயிட்டு இருக்கேன் நான், அதனால தான் சவுண்ட் வருது. ஆமா, சவுண்டை பாஸ் குறைச்சிக்கங்க. பண்ணிட்டுங்க அப்படி ம் பாஸ் பண்ணிட்டேன். நான் அப்ப பதிவு பண்ணி அனுப்புறேன், பாத்துங்க. சரி. அப்ப வந்து இப்ப நாமளும் அதே மாதிரிதான். ம் இங்கிலீஷ் எந்த வைத்தியமும் ம் நம்மளுக்கு சரியாக மாட்டேங்குது. சரி. அப்ப வந்து ஆ, அந்த மண்டை அழுத்தம் எங்கேயும் குணமாகல. சரி. அப்புறமேட்டு இப்ப உங்ககிட்ட வந்து ஆ இன்னும் மண்டை அழுத்தம் இருந்துட்டே இருக்கு. ஆ ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு சரியாயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா அது குறைஞ்சிரும். அது ஒன்றும் நோய அது குறைஞ்சிரும். அதுதான் இந்த அகத்தை அந்த ஜீரணீர் நிறுத்தி பழகி வாட்டர்ல போட்டு நீர்ல போட்டீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து ஆமா தேவையான சக்தி காத்துல இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுனால நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வந்து சக்தி குறையாம இருக்குதுன்னா, உள்ள சக்தி வினாடிக்கு பல கலோரி உள்ள போகுது, நேச்சுரல் கலோரி உள்ள போகுது, ம் இயற்கையான ஆகாரம் உள்ள போகுது, நைட்ரஜன் உள்ள போயிட்டே இருக்குது. மயக்கம் வராது, கிருவு வராது, சோர்வு எதுவும் வராது. இந்த மயக்கம் வராது, ஆ கிருகிருப்பு வராது, சோர்வு வராது, மயக்கம் வராது. ம் தண்ணீர் மருந்து மாதிரி தான் குடி சொல்லியிருக்கிறேன். அதிகமா குடிச்சீங்கன்னா மயக்கம் வந்துடும். அதிகமா குடிச்சா நான் வந்து சார் தண்ணி வந்து ஆஹ் 1/2 மணி நேரத்துக்கு 40 ml 50 ml அவ்வளவுதான் குடிப்பேன். அவ்வளவுதான். ஏன்னா நீங்க கடுமையான போட்டு ஓய் இல்ல இது கூடுதலா கம்மியா? இதுதான் வந்து அமைதியா இருக்கிறவங்க இவ்வளவுதான் குடிக்கணும். அமைதியா இருக்கிறவங்க இவ்வளவுதான் குடிக்கணும். சரி சரி. வெளியே சுத்துறவங்க தான் 1.25 லிட்டரு. வெளியே சுத்துறவங்க தான் 1.25 லிட்டர்னா ஒரு ஒரு டயத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 100 ml இப்படி அதிகமா குடிக்கணும் அப்படியா? ஒரு நாளைக்கே 1.25 லிட்டர் தான் வெளியே போறவங்க. வெளியே சாதாரணமா போயிட்டு வர 1.25 லிட்டரு. வீட்லயே அமைதியா இருக்கிறவங்களுக்கு 600 மில்லி 700 மில்லி 3/4 லிட்டர். அதுக்கு மேல போகக்கூடாது. இது ஒரு கம்மி. ஆமா. நீங்க எந்த வேலையும் இல்லையே, தூங்குறத தவிர உட்கார்றத தவிர எந்த வேலையும் இல்லை. ஓய்வு தானே, வயிற்றுக்கும் ஓய்வு, ஆமா. வெளியும் போறது இல்ல, யார்ட்டையும் பேசுறதும் இல்ல, மௌனமா உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு 600 மில்லியே அதிகம். 600 மில்லியே அதிகம். அதிகம். அதே நான் அப்ப இப்ப ஆனா அது 1/2 மணி நேரத்துக்கு 40 ml குடிப்பேன். அப்படியே பாருங்க. அப்ப 12/72 சரியா போச்சு. அப்ப 600 ml மேல தாண்டாது. சரிதான். 1 லிட்டருக்குள்ள முடியும் ஒரு நாளைக்கு. இப்ப நான் வந்து 1.25 லிட்டர் பண்ணி பையனா தினம் வந்து எக்கச்சக்கமா பேசுறேன். எனக்கே அதிகபட்சம் 1.25 லிட்டர் தான். புரியுதா? சரி சரி. இதே மம்டி வேலை சம்டி வேலை சைக்கிள் போறவனுக்கு அவனுக்கு 3 லிட்டர் தேவை. 3 லிட்டர். ஆமா. சைக்கிள்ல போறான், வர்ற வேர்க்கணும், நல்ல கூப்புக்குன்னு வேர்க்கணும், மம்டி எடுக்கணும். நானே மம்டி சம்டி எடுக்கிறப்போ தோட்டத்துல போய் வேலை செய்வேன். நீ அடுத்து இந்த தோட்டத்துல இந்த வேலி போட்டு நான் தோட்டத்துக்கு போயிருவேன். புரியுதுங்களா? தோட்டத்துல உட்காந்து இன்டர்நெட்
நம்ம பெரிய மகன்கிட்ட கம்பத்துல இருந்து ஒரு முக்கியமான வேலை வருது. ஆ இந்த பஸ்ல டிராவல் பண்ணி சென்னைக்கு போகணும். சரி